ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அப்துல். நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சுகர் கட் பண்ணுவாங்க. You got one part of that wrong. சுகர்னால் சுகர் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி சாப்பிட்ற ஆப்பிள், அரிசி, வாழைப்பழம், மாம்பழம், மாதுளம்பழம் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற பொருளில் சுகர் தான் இருக்குது. சில பேர் சுகர் கட் பண்ணுறேன்னு நாட்டு சர்க்கரையை சுகருக்கு ரீப்ளேஸாக எடுத்துப்பாங்க. அதுவும் சுகர் தான், ஹனியும் சுகர் தான். நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஹெல்த்து தான். நம்ம டெய்லி தூங்கி எழுந்திக்கும் போது பெட்டராக ஃபீல் பண்ணோம், பிரெயின் ஃபாக் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், நம்ம மூடு ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைப்போம். அப்புறம் குட் ஸ்லீப், கிளியர் ஸ்கின், சில பேர் பாடி ஹெவியாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கும் சுகருக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் சுகர்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம். மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எர்த்தில் எந்த பிளான்ஸோ இல்லை, அனிமல்ஸோ இல்லை, அண்ட் ஹியூமன்ஸோ இல்லை. வெறும் தண்ணி, மட்டு, சேறு தான் இருந்தது. அப்புறம் ரொம்ப டைமுக்கு அப்புறம் ஒரு டைனி பிளான்ட் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த பிளான்ட் வந்து காற்று, தண்ணி, அப்புறம் சன்லைட்டோட ஹெல்ப்பால் ஒரு பொருளை உருவாக்கிச்சு. அந்த பொருளை வச்சு பிளான்ட்ஸ் அதோட பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு. அந்த பொருள் தான் குளுக்கோஸ். இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்திருக்கோம். இதுக்கு பேர் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் இங்கிலீஷில். குளுக்கோஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பிளான்ஸோ இல்லை, எந்த உயிரோ இல்லை. லிவிங் பிளான்ஸுக்கு எல்லா டைமும் எனர்ஜி வேணும். க்ளவுடி டேஸ், அப்புறம் வின்டர் சீசன், மழை காலத்துலலாம் பிளான்ஸால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். இது 4 டைப்ஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ச்சு. பிளான்ஸ் வந்து அதோட என்சைம்ஸ் ஹெல்ப்போட குளுக்கோஸ் மாலிகுல்ஸை ஹேண்ட் டு ஹேண்ட் அகைன் அண்ட் அகைன் ஒரு ஸ்டேபிள் செயின் ஃபார்மில் க்ரியேட் பண்ணோம். இந்த குளுக்கோஸ் செயின் தான் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பீட்ரூட், பொட்டேட்டோ, கேரட்டு, ரைஸு, ஓட்மீல், வீட்டு, கோதுமை, பார்லி, பீன்ஸு, லென்டில்ஸு, சோய்பீன்ஸு இதெல்லாம் ஸ்டார்ச்சில் வந்துடும். செகண்ட் டைப் வந்து ஃபைபரு. ஃபைபர் வந்து சேம் ப்ராசஸ், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ப்ரீவியஸாக என்சைம்ஸ் வந்து ஹேண்ட் டு ஹேண்டு லிங்க் பண்ணோம், அது ஸ்டார்ச்சு. ஹேண்ட் டு லெக் லிங்க் பண்ணுற செயினுக்கு பேர் ஃபைபர். ஃபைபர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ்னால், இது வீடு கட்டும்போது 2 செங்கலுக்கு நடுவில் இருக்கிற சிமெண்ட் மாதிரி. இது வந்து பிளான்ஸை கீழே விழாமல் உயரமாக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஃபைபர் மோஸ்ட்டாக தண்டு அப்புறம் இலையில் இருக்கும், பிளான்ஸோட ரூட்லேயும் இருக்கும், அண்டு ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபைபரை பேப்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால தான் ஆடு சாப்பிடுது. தேர்ட் டைப் வந்து ஃப்ருக்டோஸ். இது பிளான்ஸோட குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸை 2 to 3 டைம்ஸ் ஸ்வீட்டாக க்ரியேட் பண்ணோம். ஆப்பிள், செர்ரி, கிவி அந்த மாதிரி. ஃப்ருக்டோஸோட பர்பஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி க்ரியேட் பண்ணோம், ரெசிஸ்ட் பண்ணவே தோணாது. எதுக்கு ஃப்ருக்டோஸ் இந்த மாதிரி பிளான்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னா, பிளான்ஸ் அதோட சீட்ஸை ஃப்ரூட்டில் ஹைட் பண்ணி வச்சுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக, அதோட சர்வைவலுக்கு. ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் சுக்ரோஸ். இது வந்து குளுக்கோஸை இன்னும் கம்ப்ரெஸ் பண்ணும். ஸ்டார்ச்சு அண்டு ஃப்ருக்டோஸை விட ஸ்மால் சைஸில் இருக்கும். இதனால் சின்ன பிளேஸில் நிறைய எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கலாம். நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல் பேலன்ஸாக இல்லைன்னா நம்ம வெயிட்டு போட்டுருவோம், நம்ம ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும், டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், சுகர் ஐட்டம் க்ரேவ் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம ஸ்கின்னு பிரேக் ஆகும், அண்டு ஹார்ட்டு சஃபர் ஆகும். சடனாக உங்கள் எனர்ஜி, ஃபோக்கஸ், மூடு ட்ராப் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ண இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். குளுக்கோஸ் வந்து எல்லா உயிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில் இருக்கிற செல்லும் குளுக்கோஸை அதோட ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கும். ஹார்ட் வந்து பீட் பண்ணுறதுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கும், பிரெயின் செல்ஸ் வந்து நியூரானை ஃபயர் பண்ணுறதுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கும், கண் வந்து பார்க்குறதுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கும், காது கேட்குறதுக்கு, வயிறு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னு வந்து கட்ஸ் ஏதாவது இருந்தால் சரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் செல்ஸ் வந்து அதோட ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக குளுக்கோஸ் எடுத்துக்கும். எவ்ரி செகண்ட் நம்ம பாடியில் வந்து 8 பில்லியன் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் வந்து பேர்ன் ஆகுது. இது வந்து ரொம்ப ஹியூஜ். நம்மளால் குளுக்கோஸை பிளான்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ண முடியாது. நமக்கு தேவையான குளுக்கோஸை சாப்பிட்றது மூலயமா எடுத்துக்கிறோம். நிறைய பேர் கார்போஹைட்ரேட்ஸில் இருந்து எடுத்துப்பாங்க, அது ஒன்றும் இல்லை, ஸ்டார்ச். சூடான கோழி பிரியாணி ரூபாய் 5. இப்போ ஒரு கொஸ்டின், நம்ம வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போது குளுக்கோஸ்க்கு என்ன பண்ணுறது? கார்னிவோரஸ் அனிமல்ஸ்லாம் எப்படி சர்வை பண்ணுது? ஆன்சர் வந்து, இப்போது வெஜ் இல்லாமல் நம்ம மீட் சாப்பிட்டோன்னா நம்ம பாடி அதுக்கு தேவையான குளுக்கோஸை ப்ரோட்டீன்ஸ் அண்டு ஃபேட்லேருந்து எடுத்துக்கும். அதனால் பயாலஜிக்கலி நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை கிடையாது. நாம் எப்போவுமே நம்மளை சுற்றி என்ன ஃபுட் சப்ளை இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி தான் நாம் இருப்போம்.
நேச்சர் நம்ம சாப்பிட்றதுக்கு குளுக்கோஸை எப்படி டிசைன் பண்ணி வச்சதுன்னா ஸ்டார்ச் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஃபைபர் இருக்கும். ஃபைபர் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனை ஸ்லோ பண்ணும். இதனால் குளுக்கோஸ் நம்ம பாடியில் ரஷ் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணலாம். மாடர்ன் ப்ராசஸ் ஃபுட்டில் வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஃபைபரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃபைபரை வந்து ப்ராசஸ் ஃபுட்டோட லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணிடும், அப்புறமா அதோட டெக்ஸ்டர் ஷேப்பையும் மாற்றிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் ப்ரெட்டு, ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் ஜூஸு இதிலலாம் சுக்ரோஸ் தான் இருக்குது, ஃபைபர் மேக்ஸிமம் இருக்காது. இதில் எக்ஸ்ட்ரா சுகர் வேறு ஆட் பண்ணிப்பாங்க. ஹியூமன்ஸு நாம் வந்து ஸ்வீட்டை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எவாலுவேஷனில் ஸ்வீட்னா சேஃபு, ஒரு எனர்ஜி ரிச் ஃபுட், டோபமின் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணோம், நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். சேம் கெமிக்கல் வந்து சோஷியல் மீடியா, கேமு, அப்புறம் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரிலீஸ் ஆகும். ஃபைபர் இல்லாத ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதால நம்ம பிரெயினே இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். நம்ம பாடிக்கு தேவையில்லைனா கூட, தேவைக்கு அதிகமான குளுக்கோஸ் வந்து நம்ம பாடிக்கு சரி கிடையாது. நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிக்கும், பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும், மற்றவங்களோட ஹேங் அவுட் பண்ணுறதுக்கும், உயிரோடு இருக்கிறதுக்கும், சிரிக்கிறதுக்கும் தேவையான அளவு குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது. இல்லைனா இது நல்லா இருக்குதுன்னு அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரியாமலேயே இது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இப்போ நாம் வந்து ஸ்டார்ச் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டா வேகமாக குளுக்கோஸாக மாறிடும். நம்ம பாடியில் 30 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. நிறைய குளுக்கோஸ் ஐட்டம் சாப்பிடும்போது குளுக்கோஸ் நம்ம பிளட்டில் ஸ்பைக் ஆகும். நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல் பேலன்ஸ் இல்லைனா ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம வெயிட்டு போட்டுருவோம், நம்ம ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும், டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், சுகர் ஐட்டம் க்ரேவ் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம ஸ்கின்னு பிரேக் ஆகும், ஹார்ட்டு சஃபர் ஆகும். குளுக்கோஸோட பர்பஸ் நம்ம பாடியில் என்டர் ஆன உடனே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸை செல்ஸில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா பண்ணும். மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டீம் ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறாருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் வேலை வந்து கறியை வந்து நெருப்பில் போடணும். இதனால் ஸ்டீம் கிரியேட் ஆகும், அந்த ஸ்டீமால் ட்ரெயின் மூவ் ஆகும். இப்போ வந்து அந்த ட்ரெயினில் கறி எடுத்து போடுறவர் தான் மைட்டோகாண்ட்ரியா. டே ஃபுல்லாக தேவைப்படும் போது கோலை ஃபயரில் போட்டுருவார். இந்த ரா மெட்டீரியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். சப்ளை அண்ட் டிமாண்ட் மேட்ச் ஆகும்போது இப்போ ட்ரெயின் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். இமேஜின் பண்ணிக்கிங்க, நெக்ஸ்ட் டே கறியோட சப்ளை வந்து அதிகமாக வருது, மறுபடியும் வருது, டெலிவரி இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. அந்த கேபின் இடம் ஃபுல்லாக கோலால் நிறைஞ்சிருக்கு, நகர கூட இடம் இல்லை. அதனால் கறியை நெருப்பில் போட்டுனே இருக்கார். இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகி ஹால்ட் ஆகிடும். குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும்போது நம்ம பாடிலையும் இதே மாதிரி தான் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா நம்ம பாடிக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுக்கேற்ற கால்குலேஷனில் தான் குளுக்கோஸை பர்ன் பண்ணும். அதிகமான குளுக்கோஸ் வேகமாக வரும்போது அதை சமாளிக்க முடியாமல் திணறும். ஸ்பீட் ஆஃப் டெலிவரி இஸ் த ரியல் ப்ராப்ளம். ஒரு ஹெல்த்தியான செல்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். எக்ஸஸ் குளுக்கோஸ் வேகமாக செல்லில் ஃப்ளட் ஆகும்போது மைட்டோகாண்ட்ரியா அதை சமாளிக்க முடியாமல் திணறும். அதனால் செல்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணாலுமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எங்கெல்லாம் டச் பண்ணுமோ அது நம்ம டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். இது கேன்சர் ரிலேட்டடான மியூட்டேஷனை க்ரியேட் பண்ணும், செல்ஸை டேமேஜ் பண்ணும். நம்ம பாடி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணோம். ஆனால் ரிப்பீட்டட் குளுக்கோஸ் நம்ம சிஸ்டம் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அதிகமாக க்ரியேட் பண்ணும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறமா லாங் டேர்ம் செல்லுலர் டேமேஜ்க்கு இது லீட் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேலே மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆகி நமக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த டைமில் நமக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்ம டயர்டாகவே இருப்போம். ஃப்ருக்டோஸ் ஸ்டார்ச்சை விட அதிகமான குளுக்கோஸ் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். சீக்கிரம் ஏஜ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40 இயர்ஸில் இருக்கிறவங்க 50 இயர்ஸ் மாதிரி தெரிவாங்க. அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, கிளைகேஷன் நம்ம பாடியை இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டுக்கு லீட் பண்ணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு கூட இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டுக்கு லீட் பண்ணும். இப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் நம்மளோட சர்வைவலுக்காக பாடியில் இருக்கிற எக்ஸஸ் குளுக்கோஸை அவுட் பண்ணணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் குளுக்கோஸை எடுத்துக்கணும். நம்ம பாடி இதுக்காக ஒரு பிளானை வச்சுருக்கு. எப்போல்லாம் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமோ நம்ம பேங்க்ரியாஸ் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இன்சுலின். இன்சுலின் எக்ஸஸ் குளுக்கோஸை நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் த்ரூ அவுட் த பாடி. நிறைய குளுக்கோஸை சர்க்குலேஷன்லேருந்து அவுட் பண்ணுவோம், நம்மளை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்சுலின் இல்லைன்னா நம்ம செத்துருவோம். டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எபிலிட்டி இருக்காது. இவங்க கண்டிப்பாக இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்க பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாது.
முடிஞ்ச அளவுக்கு இன்சுலின் வந்து குளுக்கோஸை மசிலில் சேர்த்து வச்சுக்கும். அதுக்கும் மேலே எக்ஸஸாக இருந்தால் ஃபேட்டாக ரிசர்வ் பண்ணிக்கும். குளுக்கோஸ் ஸ்பைக்கால் மயக்கம் வர மாதிரி இருக்கும், நாசியா, ஹார்ட் அதிகமாக இல்லைனா ஒரு அலைனில் இல்லாத மாதிரி பீட் ஆகும். ஃபுட் கிரேவிங்ஸு அண்டு ஸ்ட்ரெஸ்ஸு, சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். அப்புறமா பிரெயின் ஃபாக். நிறைய பேருக்கு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது நம்ம நினைப்போம் நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு. இது வெறும் டோபமைனோட இம்ப்ரெஷன் நம்மளை ஹையாக ஃபீல் பண்ண வைக்கும். இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸஸ் ஃப்ருக்டோஸ் வந்து நம்ம லிவரை டேமேஜ் பண்ணோம். நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லிவர் ஃப்ருக்டோஸை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஹை ஃப்ருக்டோஸ் ஃபுட்டு ரிப்பீட்டடாக சாப்பிடும்போது ஃபேட்டு லிவருக்குள்ளே பில்ட் ஆகும், லீடிங் டு ஃபேட்டி லிவர் டிசீஸ். விரிங்கிள்ஸ். 60 வயசில் இருக்கிறவங்க 70 வயசில் இருக்கிறவங்க மாதிரி தெரிவாங்க. சில பேர் 45 மாதிரி தெரிவாங்க, 45, 50 அந்த மாதிரி தெரிவாங்க. ஆக்டர்ஸ்லாம் எப்படி எங்கே தெரியுறாங்கன்னா, க்ரீம் போட்டுலாம் இல்லை, அவங்க பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதால. நிறைய ஆக்டர்ஸு ஆக்ட்ரஸ்லாம் சுகர் ஃபுட் ஆட்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களே அதை எடுத்துக்க மாட்டாங்க. குளுக்கோஸ் ஸ்பைக் தான் இதுக்கெலாம் ரீசன். இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 1, கரெக்டான ஆர்டரில் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு ஃபைபர் ரிச் ஃபுட்டை சாப்பிட்ணும். ஃபைபர் வந்து ஜெல் மாதிரி ஒரு லேயரை ஸ்டொமக்கில் கிரியேட் பண்ணோம். இது டைஜஷன் அண்டு குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை ஸ்லோ பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனு, அப்புறம் ஃபேட்டு. ஸ்டொமக்கை ஃபில்டாக வச்சுக்கும், சீக்கிரமாக பசிக்காது. வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு, ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு செகண்டு, ஸ்டார்ச்சு அண்டு சுகரு லாஸ்ட்டு. இதனால் குளுக்கோஸ் ஸ்பைக்கு 73% அண்டு இன்சுலின் ஸ்பைக்கு 48% ட்ராப் ஆகும். டயபெட்டிஸில் இருக்கிற ஒருத்தர் இந்த ஆர்டரில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ஸ்டார்ச்சு அண்டு ஃப்ருக்டோஸ் ஃபுட் ஐட்டமாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டா குளுக்கோஸ் வந்து நம்ம பாடியில் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஸ்பைக் பண்ணும். டிப் 2 வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வினிகர், ஆப்பிள் சீடர் வினிகர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது வந்து ஓரளவுக்கு உங்களோட குளுக்கோஸ் ஸ்பைக்கை கம்மி பண்ணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வாக்கிங் போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது குளுக்கோஸை ஸ்பைக் பண்ணாது. இது வந்து குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது வாக் பண்ணும்போது அது அப்படியே பேர்ன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆயிரும். இது வந்து உங்களோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது. இப்போ ஒரு மித்தை பார்க்கலாம். சுகர்னால எல்லாமே ஒன்று தான், பேரை மாற்றுறதால அதோட மாலிகூல்ஸ் வந்து மாறாது. ஹனி, டேபிள் சுகரு, ப்ரௌன் சுகரு, மேப்பிள் சிரப்பு, கோகோனட் சுகரு, இது எல்லாமே குளுக்கோஸ் அண்டு ஃப்ருக்டோஸ் தான். பேர் வேறு வேறு இருக்கலாம், ஹெல்தின்னு தோணலாம், ஆனால் எல்லாமே ஒன்று தான். இந்த சுகர் ஐட்டம்லாம் பாடியில் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டாலும் ஹனி எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். எதுவுமே மாற போகிறது கிடையாது. எல்லா சுகரும் நேச்சுரல் தான், பிளான்ட்ஸில் இருந்து தான் வருது. எல்லாத்துக்கும் சேம் குளுக்கோஸ் ஸ்பைக் தான், அதை மாற்ற முடியாது. சில பேர் வந்து ட்ரைடு ஃப்ரூட் சாப்பிடுவாங்க, அதோட குளுக்கோஸ் வந்து அல்ல மாதிரி அடிக்கும். இது வந்து ஒரு பிக் ஸ்பைக்கை லீட் பண்ணும். ட்ரைடு ஃப்ரூட். ஹனியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை விட ஹனி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ருக்டோஸை அதிகமாக டெலிவர் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளூபெரியை எடுத்துக்கலாம். இதில் சுகர் ஸ்பைக் இருக்காது. சில ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டு கூட இன்சுலினை அப்படியே ஸ்பைக் பண்ணும். நீங்கள் வந்து வெயிட் லூஸ் பண்ணணுன்னா டயட் ட்ரிங்க்ஸ்லேருந்து வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வாட்டர், தண்ணி, சாதா தண்ணி. ஸ்வீட் வந்து சுகர் கிரேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், கட் பாக்டீரியாவை டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து நெகட்டிவ் ஹெல்த் எஃபெக்ட்ஸுக்கு லீட் பண்ணும். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும்னு இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபைபரு, ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா நம்ம பாடி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம கோல் வந்து கம்மியாக சாப்பிட்றது கிடையாது, நம்ம பாடிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் டைம் கொடுக்கணும். பேலன்ஸு மீல்ஸு அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த அப்துல் கைசகோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.